ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் 12 ராசிகளுக்கும் அற்புதமான பலன்களை தன் ஸ்தான பலத்தாலும் அருட்பார்வையாலும் அள்ளி வழங்குபவர். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவின் திருவருள் சகல மங்களங்களையும் சுபிட்சத்தையும் அளிக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாஸ்தாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம என்கிற மந்திரத்தை சொல்லி குருவை வணங்க நன்மைகள் தேடி வரும். ஒரு ஜாதகத்தில் ஏராளமான தோஷங்கள் கெடுக்கும் நிலையில் இருந்தாலும் கூட அப்படி தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு குருவின் பார்வையோ தொடர்போ இருந்தால் அது கெடுதல்களை செய்யாது என்பது சிறப்பு. அப்படிப்பட்ட குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். சில நேரங்களில் அதிசாரமாகவும் வக்கரமாகவும் முன்னும் பின்னும் உள்ள ராசிகளுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்வதும் உண்டு. அந்த வகையில் தற்போது தன் பகை வீடான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் பிரவேசித்து உச்சமடைய போகிறார். வரும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகத்தில் பிரவேசிக்கும் குரு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதி வரை அங்கேயே தங்கியிருந்து பலன் தரப்போகிறார். அதன் பின் வக்கரமடைந்து மிதுன ராசிக்கு திரும்புவார். இதில் குரு பகவானின் அதிசார காலம் மட்டும் என எடுத்துக்கொண்டால் 48 நாட்களுக்கு குரு கடகத்தில் பூர்ணமாக சஞ்சரித்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார். அடுத்த ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பின்னர் ஓராண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான முன்னோட்டமாக இந்த 48 நாட்களும் அமையும் என்றால் அது மிக இல்லை. அந்த வகையில் இதில் அற்புதமான பலனை பெறப்போகும் ராசிக்காரர்கள் என்றால் முதலில் மிதுன ராசியை சொல்லலாம். ஜென்ம குருவாக இருந்தவர் தனஸ்தானத்துக்கு நகர்வது நல்ல மாற்றமாகும். கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து உற்சாகத்தை கொடுக்க போகிறார். விருச்சிக ராசிக்கு 9இல் அமர்ந்து ஆசுவாசப்படுத்தப் போகிறார். மகர ராசிக்கு 7இல் அமர்ந்து ஆனந்தமான வாழ்வை தரப்போகிறார். மீனராசிக்காரர்கள் கஷ்டங்கள் நீங்கி சுகமான வாழ்வை அனுபவிப்பார்கள். மற்றபடி தனகாரகரான குரு பகவான் உச்சம் அடைவதால் உலகெங்கும் பணத்தட்டுப்பாடு ஓரளவு நீங்கும். வாரா கடன்கள் வங்கிகளுக்கு அதிகம் வசூலாகும். மழையளவு உயரும். உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கும். விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதால் பூமி விலை உயரும். ரியல் எஸ்டேட் சூடுபிடிக்கும். மருந்து பொருட்களின் விலைகள் குறையும். குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதால் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும். குரு பகவான் மீனராசியை பார்ப்பதால் கல்வித்துறை நவீனமாகும். பதிப்பகத்துறை, கேட்டரிங், சட்டம், சிஏ, சிவில், ஆர்கிடெக்ட் துறைகள் வளர்ச்சியடையும். இந்த அதிசார பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவான் தற்போது ஜென்ம குருவாக ராசியிலேயே சஞ்சாரம் செய்து பலன் தருகிறார். இதனால் பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்கள் என்ன வாழ்க்கை இது, நம்ம கையில் எதுவுமே இல்லை என்பது போன்ற தத்துவங்களை பேசிக்கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை பெரிய உற்சாகமான மாற்றத்தை தரப்போகிறார் குரு பகவான். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்தில் வந்து அமர்ந்து உச்சம் அடையப் போகிறார். இனி கவலைகள் எல்லாம் மறையும். பணவரவு அதிகரிக்கும். உடலில் பெரிய நோய் இருப்பது போன்ற கவலைகள் விலகி ஆரோக்கியமாக இருப்பதை உணர ஆரம்பிப்பீர்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். பெண்ணுக்கு வரன் தேடிக்கொண்டிருந்த அன்பர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்ல இடத்தில் மணமகன் அமைந்து கெட்டி மேளம் கொட்டும் வாய்ப்பு அமையும். இதுவரை நல்ல வேலை இல்லாமல் திண்டாடியவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். நகைகள் வாங்க யோகம் வாய்க்கும். ராசிக்கு 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் பழைய கடனை அடைக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். எதிரிகள் பகையை மறந்து சமரசம் ஆவார்கள். சிலர் உங்கள் வழியில் இருந்து விலகி போவார்கள். எதிலும் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். ராசிக்கு 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் திடீர் பயணங்களால் ஆதாயம் வரும். சிலருக்கு இதுவரை வளர்ச்சி காணாமலேயே இருந்த சில பங்குச்சந்தை முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகி உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் வேலையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். பணியில் உங்கள் கை ஓங்கும். வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. இருக்கும் வேலையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். முயற்சிகள் நல்ல முறையில் முடியும். அலுவலகத்தில் வரவேண்டிய சலுகைகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கைக்கு வந்து சேரும்.
குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அதிசார குருபெயர்ச்சி காலம் பொக்கிஷமான காலமாக அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10ல் அமர்ந்திருப்பதால் பணியிடத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் இந்த காலகட்டத்தில் விலகி மரியாதையும் கௌரவமும் கூடும். நினைத்ததை நினைத்த வண்ணம் முடித்து காட்டி வெற்றி வாகை சூடுவீர்கள். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குருபெயர்ச்சி கோடையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கிடைக்கும் குளிர்மலை போல பல இனிய அனுபவங்களை தருவதாக அமையும். புதன்கிழமைகளில் விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்குங்கள். சன்னியாசிகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள். வாழ்க்கையில் வளமும் நலமும் நீங்கள் எதிர்பார்ப்பதைப் போலவே அமையும். சிறப்பு தொகுப்பு: தோஷங்களை நீக்கும் கற்பூர பரிகாரம். வாஸ்து சாஸ்திரங்களின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர பல வழிகள் உள்ளன. வருமானம் பெருக, வீட்டில் உள்ள கண் திருஷ்டி நீங்க, வேலை கிடைக்க, பல சுப பலன்கள் கிடைக்க சிறு விஷயம் செய்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாஸ்துப்படி கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது பல பிரச்சனைகளை சமாளிக்கும். இரவில் கிராம்பு வைத்து கற்பூரம் கொளுத்துங்கள். ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உண்டு. உங்கள் விருப்பம் நன்றாக இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும். பண பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை வெள்ளிக் கிண்ணத்தில் எரிக்கவும். இப்படி செய்தால் பண பற்றாக்குறையை போக்கலாம். வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை விரட்ட கற்பூரம், கிராம்பு மற்றும் ஏலக்காய் நன்றாக வேலை செய்யும். இவை தீய சக்திகளை வீட்டில் இருந்து விலக்கி வைக்கும். கற்பூரம், 5 ஏலக்காய், 5 கிராம்பு ஆகியவற்றை ஒரு பாத்திரத்தில் எடுத்து எரிக்கவும். முதலில் பூஜை அறையில் வைத்து எரித்துவிட்டு அந்த புகையை வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் பரவவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் வீட்டில் அமைதி உண்டாகும். கண் திருஷ்டி நீங்கும். எதிர்மறை ஆற்றல்கள் அகற்றப்படும். வீட்டில் இருப்பவர் மீது தீய பார்வை இருந்தால் அது நீங்கும். இவற்றை எரிப்பதன் மூலம் வீட்டில் உள்ள எந்த நோய்வாய்ப்பட்ட நபரின் உடலில் இருந்தும் அந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். சனிக்கிழமை அன்று மாலை வீட்டில் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரிப்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியையும் அன்பையும் தரும். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எதிரிகளிடமிருந்து விடுபடுவார்கள். மேலும் கிராம்பு மற்றும் கற்பூரத்தை எரித்து வர வீட்டில் உள்ள பிணக்குகள் நீங்கும். சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற முடியாது. இது போன்ற சமயங்களில் கற்பூரத்துடன் இந்த தீர்வை முயற்சிக்கவும். இந்த அணுகுமுறை நீங்கள் விரும்பிய வெற்றியை தரும். வேலை நேர்காணலுக்கு செல்லும் போது கற்பூரம் மற்றும் கிராம்பு எரிப்பது நல்லது. மேலும் 2 கிராம்புகளை வாயில் போட்டுவிட்டு வெளியே செல்லவும். நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் அவற்றை அசைக்கவும். இப்படி செய்தால் வேலை கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். கடுகு எண்ணெயில் 2 கிராம்புகளை போட்டு காலையில் கடவுளுக்கு அருகில் தீபம் ஏற்றவும். அதன் பிறகு நேர்காணலில் கலந்து கொள்ளுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் தொழிலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். நல்ல வேலை கிடைக்கும். திருமண உறவில் சிக்கல் இருந்தால் வெள்ளி அல்லது வேறு ஏதேனும் பாத்திரத்தில் கற்பூரத்தை எரிக்கவும். அறையின் மூலையில் 2 கற்பூரங்களை வைக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் இரவில் கற்பூரம் மற்றும் கிராம்புகளை எரிப்பதால் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும். 6 கற்பூரம் மற்றும் 36 கிராம்புகளை எடுத்து வீட்டில் தூவி வர உங்கள் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கும். எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அதை முழு மனதோடு தெய்வ நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் மட்டுமே பலன் கிடைக்கும். எனவே நம்பிக்கையோடு செய்து பலனை பெறுங்கள். நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.